ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் இருக்க ஏரியாவில் இந்த கடை ஃபுல்லாக தமிழ்நாட்டு கடைக்காரங்க. ஒவ்வொரு கடையும் அப்படியே போட வாங்க. செருப்பு தங்கத்தில் விற்கிறாங்க பாருங்கள். கலரு ஓ, இட்லிலாம் கிடைக்குதுப்பா. சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம ஊர் இட்லி இங்கே கலர் கலராக விற்கிறாங்க. பாரு, மஞ்சள் கலரு, பச்சை கலரு எல்லாம் டைரெக்டாக போடுறாங்க. வடை, அதே வடையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடாப்பா. என்ன A2B அடையார் ஆனந்த பவனா? இங்கே பாருங்க, பாண்டியன் உணவகம், மதுரை பாண்டியன் உணவகம். தமிழ்நாட்டுக்குள்ள வந்த ஃபீலிங் தான் இருக்கும். மலேசியா வந்த ஃபீலிங் போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டப்பா. மலேசியாலே தமிழ்நாடு இதுதானப்பா. நியூ இயர் கொண்டாடுறக்கா வந்திருக்கோம். நியூ இயருக்கு கடைக்கு சாமானை வாங்குறதுக்கு, வீட்டுக்கு பழமெல்லாம் வாங்க வந்திருக்கிறோம். எல்லாம் பிஸியாகவாக இருக்கும். பார்த்துங்க. கோல்டு பிளாஸா பாருங்கல்ல, நம்ம ஊர் கடைக்கு போகிறோம். இங்கே தான் இருக்குது. ஃபுல்லாக தமிழ்நாட்டு கடை தான். மாடர்ன் ஸ்டோர் இதானா? வரும்போது எல்லா பொருளும் இப்போ நாம் எங்கே போகிறோம்? சரி, வந்து அப்படியே மாடர்ன் ஸ்டோருக்கு போகிறோம். ஆடே அப்பா, இங்கே பாருங்கள், பச்சை கலர், மஞ்சள் கலர் ஜிங்கிச்சான்னு 2 கார் நிற்கிது கரெக்டாக பாட்டுக்கு தகுந்த மாதிரி. பாபர் ஷாப் பாருங்கள், நம்ம ஊர் கடை. மாலதி வராப்பா, சிரிஜா வராப்பா, பிள்ளைங்க 2, பையன் 1, வாங்க 5 பேர். ஓ, பலூன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஃப்ரீயா? அடே ரியாக்கு ஆட்ட பாரு. அடு பலூன் ஆட்டமா இதுக்கு பேர்? பாரியா, என் பேத்திக்கெல்லாம் பலூன் கொடுத்தாங்க. போட்டோ டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டேன். அவங்க வச்சா கூட அண்ணன் போட்டுப்பா கொடு. பஞ்சு மிட்டாய் இது வேண்டாம். என்னென்னமோ விற்கிறாங்க ஐயா. இங்கே ரியா டான்ஸ் நீ ஒரு ஆட்டம் ஆடிப்பா. ஆடு காப் ஆஃப் மிடலுக்கு இது நீங்கள் வந்து லேடிஸ் அந்த மென்ஸ் லேடிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ரொம்ப வாசமான, அதாவது 5 வெரைட்டிஸ் இருக்குது. 20 விதமான வெரைட்டிஸ் இருக்குது. இது புத்தாண்டு முன்னிட்டு நீங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் போகலாம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ट्रैफिक पर तब ओडिया பூ மார்க்கெட், மக்களை தீபம் மல்லிகை. பூ மார்க்கெட்டு பாரியா, நம்ம ஊரில் பூவெல்லாம் இங்கே இருக்கியா. என்னமோ வா, நியூ இயருக்கு ஓலையில் செஞ்சு வைக்கிறாங்க. இது என்னது? வத்தலா
விளக்கு. வா பூ வாங்கலாம், வா நானும் வரேன், வீடியோ எடுக்கணும் சொல்லுது. அதை கொடுத்துட்டோம் பிள்ளைகிட்ட, சிரிச்சாட்ட கொடுத்தோம். பூ மார்க்கெட் வந்திருக்கோம், பூ வாங்க வந்திருக்கோம். பூ என்ன விலைன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நிற்கிறியா? பூ வாங்கிட்டு வந்துடுறோம். சும்மா கம்மி தாங்க, இன்னும் ஒரு 200 பேர், 150 200 இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்கள் மாதிரிலாம் அளவுக்கு அதிகமாக இல்லை. வா நம்ம செவந்தி பூ பாரு எப்படி இருக்குன்னு. ஏ அப்பா, பூ மார்க்கெட்டில் வந்து பூ வாங்க வந்திருக்கோம். பார்ப்போம். இங்கே இந்த நாரில் தான், நாரில் பாலித்தீன் பையில் தான் பூ கட்டுறாங்க. பரவாயில்ல, நம்ம ஊர் நாரில். ரெண்டு வெள்ளியா? 250. நீங்கள் எதுக்குள்ள வந்து அங்கேயும் நிற்க வேண்டியதுதான். 2 ரூபா 50 பைசா இந்த ஒரு காசுக்கு. சரி, இங்கே என்ன விலை? பூ என்ன விலைம்மா? முளம் 2 வெள்ளியா? வீடியோ எடுக்கிற வீடு. நீங்கள் 2 பேர் முன்னால் போங்க, ஆகிட்டு போங்க. 2 முளம் வாங்கிட்டு ஒரு வெள்ளி 2 ரூபா. அப்போ இந்த ரேட்டு. அப்பா வெளியில் வந்துட்டோப்பா. இனி அடுத்து கடைக்குள்ள போக போகிறோம். வா, இதோ கடைக்குள்ள போகலான்னு. சரி, ரைட். நம்ம ஊர் முறுக்கு, லட்டு, ஜிலேபி எல்லாம் இருக்குது பாரு. பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க இந்த ஊரில். இதெல்லாம் இப்போ பார்க்குறது நம்ம ஊரில். நம்ம மினி லிட்டில் இந்தியான்னு பேர் இந்த ஏரியாவுக்கு பேர். அது தமிழ்நாட்டுக்காரங்க தான் குறிப்பாக. இங்கே இந்தியா மலேசியாவில் வந்து 11% தமிழர் இருக்காங்களாம்மா. மலாய்க்காரங்க 70% ஆமா. மித்தவங்கெல்லாம் அப்புறம் மீதி பேலன்ஸ் நீங்கள் கால் பேச போடுறது. மா இலை விற்கிறாங்க, இலை விற்கிறாங்க. சீதாராம் உணவகம் நம்ம தமிழ்நாட்டு கடை. உனக்கு வச்சுக்குதா? அதெல்லாம் வாங்க, திட்டுவாங்க. எல்லாம் நம்ம ஊரை விட அதிகமாக விற்கிதப்பா. எல்லா ஐட்டமும். முறுக்கு வகைகள் பாருங்கள், எல்லா வகையான கார சேவு முறுக்கு எல்லாம் இருக்குது. ட்ரெஸ்ஸு, பாத்திரங்கள். மாடர்ன் ஸ்டோர். ஆமாம், உள்ளே போகலாம். போங்கம்மா, நீங்களும் முன்னால் போங்க. உங்களெல்லாம் வீடியோ எடுக்கணும். நீங்கள் முன்னால் தான் வீடியோ எடுக்கணும். சரிதா மேடம் போகிறாங்க, பின்னால் ஏதோ ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. பர் ஸ்டைல் தான் சரிதா. பல வகைகள்
எல்லாம் சித்திரக்கணிங்கனால பல வகைகளெல்லாம் ரேட் ஆச்சு. அந்த பக்கம் போயிடு. அவங்க எல்லாம் ஒரு ஓவர் மணிக்கு வைப்போ. மாம்பழம் மாதிரி எச்சோறு இருக்குங்க. கோழியா? பாரு, இங்கே பாருங்க மக்கள், ஆப்பிள் ஒரு ஆப்பிள் வச்சு ஆப்பிளுங்க பாரு. மேங்கோ 1 கிலோ வரும் ஒரு பழம். வா, எல்லாம் ஹைப்ரிட். இந்த பக்கம் ஓரமாக வாங்கம்மா, நீங்களும் தடுத்து. சரி ரைட், கூட்டம் அதிகமாக இருக்கு. சரி போகலாம் போகலாம். உருசு கடை கூட்டமாக இருக்குவா, அதனால் வாங்க முடியாது. பில் போகிறக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. போ, அவங்க கூட போ. எங்க கூட இருக்கு வர, நீ பாலை வச்சுட்டு எங்கேயாவது தொலைஞ்சிடாத. இங்கே மக்கள் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. கூட்டம் அதிகம், அள்ளுது, நிற்கக்கூட இடம் இல்லை. அதனால் அவங்க போயிட்டுருக்குறாங்க. சேமியா வச்சுருக்காங்க, தேங்காய் துருவி வச்சுருக்காங்க. பாருங்கள், காய்கறி மார்க்கெட்லாம் பாருங்கள். சித்திரை கணிக்காக கூட்டம் அதிகமாக இருக்குது கடை வீதியில். கேட்டிங்களா? லட்டு லட்டு லட்டுன்னு விற்கிறாங்க. தங்கா, நீ போ, முன்னால் போ. அவள் அண்ணன் கூட அக்காவோட போ. இங்கே கடைசியில் வராத, சரி அவளை முன்னால் விடு. நம்ம 2 பேர்த்து பார்வையில் இருக்கணும். அது பரவாயில்ல, ரிவர்ஸ் போயிட்டே இருக்குது. இந்த பழங்கள் பாரு. அடாடாடாடா, கண்கள்லாம் காட்சியாக தான் இருக்குது பழங்கள்லாம். ஓலை எல்லாம் விற்கிறாங்க. பலகாரங்கள். ஏன் தாங்க என்ன ஏன் ஆகட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. அதே நம்ம ஊர் லட்டு, கொல்கட்டை, போண்டா வாங்கிட்டு வா. நாங்கள் மலேசியாவில் மாம்பழம் வாங்கிட்டுருக்குறோம். இது ஒரு வித்தியாசமான மாம்பழமாக இருக்குது. 10 வெள்ளியாமா. ஓகே, ஒன்றும் மோசம் இல்லை. இந்தாங்க 1 கிலோ கொடுக்கும். 10 வெள்ளி அப்படின்னா 150 ரூபா கிலோ. பாப்பா எப்படி இருக்குங்க. ஒரு பீஸ் 2,000 ரூபா. இது ஒரு பீஸ் 2,000 ரூபா. லெமன் ஒரு பீஸ் ₹1.30. மாதுளை 7 வெள்ளி கணக்கு போட்டுங்க, 18. லெமன் 500 கிராம். நம்ம இட போடுறாங்க. 1 கிலோ கொடுக்கணும் போதும். 1 எடுத்துருங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. திராட்சை 10 வெள்ளி. எல்லாமே விலை வச்சுதான் இன்னைக்கு. இந்தாங்க மேடம், இப்படி கேட்டால் வாங்கி தருவேன்.
சைக்கிள் போட்டு என் பேத்தி மாம்பழம் கேட்டாலா சரின்னு ஒன்று ஒரு 3 மாம்பழம் வாங்குவோம். 3 மாம்பழம் 180 ரூபா. ஒரு மாம்பழம் 60 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு 6 ரூபா. 60 ரூபா. 60 ரூபா ஒரு மாம்பழம். ஒரு மாம்பழம் 60 ரூபா. நம்ம மோடி வந்தப்போ இந்த சர்க்கிளை ஓப்பன் பண்ணாராமா. நம்ம இந்தியர்களுக்காக மோடி ஓப்பன் பண்ண சர்க்கிள் போன வருஷம் வந்து போனதில்லை. அவருடைய நினைவு சின்னமாக அதை வச்சுருக்காங்க. மோடியுடைய ஞாபகார்த்தமாக பெரிய சர்க்கிள் வச்சு தண்ணி ஃபவுண்டன் போட்டு விட்ருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்கள். போலாம்போ இங்கே பாருங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டானால் இன்னும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. பில்டிங் பாருங்க. அடாடாடாடா கண்ணு கெட்ட இடத்துல கருகருன்னு பெருசாக இருக்குது பாரு. அதே சாமி இங்கே பாருங்க. ஒவ்வொரு பில்டிங் உலகத்தில் 2வது பெரிய பில்டிங். காராக வருதுங்க. டிராஃபிக்காக இருக்குதுங்க. நல்லா இருக்கு ஏரியா. லிட்டில் இந்தியா பேர். என்ன நினைச்சீங்க? அங்கே நின்று சொல்லு. கடையில வந்து பேசுறது மட்டும் தமிழா இல்ல கடை மட்டும் பேர் மட்டும் தமிழா இருக்கும்னு நினைச்சா ஃபுல்லா தமிழ் பாட்டு எல்லாமே தமிழ்ல இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வச்சிருக்காங்க லிட்டில் இந்தியா. ஓ உனக்கு கூட தெரிஞ்சு போச்சு லிட்டில் இந்தியாவோட ஸ்டைல் என்னன்னு மலேசியால. வாழும் ஏரியா அப்படின்னு கூட போட்டிருக்கலாம். மாறி போச்சு. அதுதான் அது லிட்டில் இந்தியானா அதான் முடிஞ்சு போச்சு. அந்த லிட்டில் இந்தியா தான் மோடி வந்து திறந்து வச்சார். அது ஒன் டைம் வந்தப்போ மோடி வந்து திறந்து விட்டதாம்மா. அந்த சென்டர் ரவுண்டானு மோடி வந்து திறந்து வச்சார். இந்தியா இருக்கா நானும் இருக்கேன்டா. பாட்டு கேட்டனையே டான்ஸ் வருது என் பேத்திக்கு. ஏன் தங்க பாட்டு கேட்டனே டான்ஸ் வருது. தமிழ் பாட்டுல அப்படி தானே கால் ஆடுதோ. மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உள்ளே உடனே அப்புறம் அதுக்கு ஊருக்குள்ளே போய் காம்ப்ளெக்ஸ்குள்ளே உட்காந்துக்கலாம் வாங்க. ஒரு மாலுக்கு பக்கத்தில் வந்திருக்கோம். பில்டிங் பாருங்க. கண்ணா பின்னா நிற்கிது பில்டிங். செக்யூரிட்டி. இவங்க 2 பேரும் அப்படி ஜாலியாக நடந்து வராங்க.